மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா தமிழக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறாரு. அதுல தமிழக அரசு தியேட்டர்களுக்கு 100% இருக்கை அனுமதி கொடுத்ததை ஆட்சேபம் தெரிவித்து அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் இது நீர்த்து போக செய்யும் அப்படின்னு தன்னுடைய ஆட்சேபத்தை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் சுற்றுப்பயணம் முடித்த பிறகு சென்னை வந்த பிறகு இது குறித்து தமிழக அரசு முடிவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். திரையரங்கில் 100% அனுமதி எதிர்க்கும் மத்திய அரசு திரும்ப பெறுமா தமிழக அரசுங்கிற தலைப்புல அதிமுக தரப்புல இருந்து திருமிகு சசிரேகா பங்கேற்கிறாங்க. பாஜக தரப்புல இருந்து திரு நாராயணன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பரத் பங்கேற்றிருக்கிறார். தயாரிப்பாளர் திரு ராஜன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சசிரேகா, மத்திய அரசு கொடுத்த அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாம எடுக்கப்பட்ட முடிவா அந்த 100% இருக்கை அனுமதி? அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து எஸ்ஓபி என்ன சொல்லுதோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மத்திய அரசுக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் யாருக்கும் அதுல நோ செகண்ட் தாட். இப்போ எஸ்ஓபி பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த 20% ரிலாக்ஸேஷன் நம்ம ஒரு நவம்பர் டிசம்பருக்கு முன்னாடியில இருந்து மற்ற துறைகள் அனைத்து துறைகள்ல கொடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, அது கோவில்களாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி சினிமா திரையரங்குகள், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், கேளிக்கை விடுதிகள் எதுக்கும் நம்ம எப்ப கொடுத்தோன்றது ஒண்ணு இருக்கு. எஸ்ஓபி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்றது நீங்க அந்த மாநிலத்துல அந்தந்த மாநிலங்கள்ல என்ன நம்பர்ல கொரோனா இருக்கு, அதன் தாக்கம் எந்த அளவு குறைஞ்சிருக்கு, அங்க எப்படி இயல்பு வாழ்க்கை திரும்புகிறதுன்றதுக்கு ஏற்ப முடிவு எடுத்துக்கலான்றதுதான் முதல்ல இருந்தே சொன்னது. நம்ம அந்த அடிப்படையில் தான் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ கோயில்கள்லாம் திறந்தோம், எல்லாம் ஃபுல் டைம் இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். நாம அதை தாண்டி இப்போ ட்ரெயின்ல நம்ம அந்த கொரோனா உச்சகட்டத்துல இருக்கும்போது இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்க்காக மத்திய அரசு கூட நமக்கு அதுக்கு ஒன்றும் டிக்கெட்லாம் யாரும் அவங்க அந்த ஃபேர்லாம் அலாட்லாம் பண்ணல. அவங்க நம்ம இந்தியாலேயே முன்மாதிரியாவும் சரி, ஒரே முதல் மாதிரியாவும் நம்ம தமிழக முதலமைச்சர் தான் அவங்களுக்கும் ஃபேரை கொடுத்து நம்ம ஒரு ட்ரெயினையும் அனுப்பி வேன் மூலமாவும் அண்டை மாநிலங்களுக்கு, நம்ம மகாராஷ்டிராக்கெல்லாம் ரோட் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம அவங்களெல்லாம் அனுப்பினோம். அதே மாதிரி நம்ம பஸ் எல்லாம் வச்சு அனுப்பினோம். ட்ரெயின் ஃபேரும் நம்ம மாநில அரசு தமிழக அரசை கொடுத்து அனுப்பிச்சு. அப்போ அது அப்பெல்லாம் இல்லாத அந்த ஒரு சுற்றறிக்கை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ எதுக்கு அப்படின்றதுதான். இப்போ இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம 100% முதல் உடனடியாக நம்ம தந்துடவே இல்லை. வெரி லாஸ்ட் இப்பதான் நம்மளோட அந்த கொரோனா நம்பர்ன்றது 8%, சாரி 8-7 அந்த டெத் ரேட் சிங்கிள் டிஜிட்ல வந்த பின்னாடி நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 800க்கும் கீழே இது வந்த பின்னாடி தான் நம்ம இந்த முடிவுக்கு வரோம். இது அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால அதுலயே இப்போ மறைமுகமாகவும் நேரடியாகவும், நேரடியா 1,00,000 கிட்ட 68,000 70,000 தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மறைமுகமா பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ல இருந்து, அந்த ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுல அவங்கள இருந்து, இந்த காஸ்டியூம்ஸ் கொடுக்கறவங்கல இருந்து, அது குடிசை தொழிலா அவங்களுக்கு சினிமா சப்ளை பண்றவங்கல இருந்து, இன்னும் நிறைய கலைஞர்கள் எடிட்டோரியல்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல என்ன கொடுத்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம அனுமதி கொடுத்தோம். அது கூட எப்ப கொடுத்தோம், நம்ம நவம்பர் டிசம்பர் தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன திரைக்கு கொடுத்தோம். அதுக்கு நீங்க மத்ததெல்லாம் செய்யும் போது மத்திய உள்துறை செயலாளர் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பல, ஆட்சேபம் தெரிவிக்கல. ஆனா இந்த முறை கடிதம் அனுப்புறாருல, அது ஏன்? அதுதான் சொல்றேன் நான். அது ஏன்ற கேள்விதான் எனக்கும் இருக்கு. இப்போ தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 50% நம்ம நவம்பர் எண்ட்ல தான் கொண்டு வரோம். பிஃபோர் தீபாவளிக்கு அப்புறம் டிசம்பருக்கு முன்னாடி தான் நம்ம கொண்டு வரோம். டிசம்பர் எண்ட்ல நம்பர் எல்லாம் குறைஞ்ச பின்னாடி பாதுகாப்புக்கான சூழல் இருக்குது. இது இண்டிவிஜுவல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் விரும்பினால் வரலாம் தியேட்டருக்கு, இல்லைன்னா அது அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்றதன் அடிப்படையில் தான் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுல பாதிப்பு வராதுன்றது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அங்கே நம்ம நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா அங்க நம்ம மாஸ்க் நம்ம தியேட்டர்ல கண்டிப்பா போடணும். சானிடைசிங் நிச்சயமா வேணும். நீங்க ஓனா வச்சிருந்தாலும் சரி, தியேட்டர்லயும் அது டெஃபினட்டா இருக்கணும்ன்றது, மாஸ்க் போடப்பட்டிருக்கிறதான்றதை கண்காணிக்க வேண்டும்ன்றது உட்பட குழு அமைத்து ஒரு தியேட்டர்ல நம்ம மானிட்டர் பண்ற அளவுக்கு எல்லா பிரிகாஷனரி ஸ்டெப்ஸும் பண்ணி தான் இன்னைக்கு. உங்களுக்கே சந்தேகம் இருக்கு, ஏன் மத்திய அரசு தரப்புல இருந்து இப்படி ஒரு கடிதம் வந்ததுன்னு? அதாவது டிசம்பர் 28 வெளியிடுறாங்க. மத்திய அரசுடைய அரசாணையில ஜனவரி 31 வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வெளியில இருக்கக்கூடிய சினிமா திரையரங்கங்கள், மல்டிபிளெக்ஸ்ல 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கறதா அவர் சுட்டி காட்டுறாரு. உங்களுக்கே சந்தேகம் இருக்கு, ஏன் எல்லாத்துலயும் ரிலாக்ஸேஷன் ஒத்துக்கிட்ட மத்திய அரசு இதுக்கு மட்டும் கடிதம் அனுப்புறாங்கன்னு. ஆனா தமிழக அரசு அமைச்ச அந்த மருத்துவர் வல்லுநர் குழுல இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் திரு குகானந்தமே, நாங்க கொடுக்கல, நாங்க பரிந்துரை செய்யல, 50% மட்டும்தான் நாங்க பரிந்துரை செய்தோம், 100% இருக்கைகளுக்கு பரிந்துரை செய்யல,
ரசிகர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் குவியக்கூடும் ஆபத்து இருப்பதால் கூடாது என்கிறோம் அப்படின்றார். அப்ப நீங்க மத்திய அரசு விட்டுருவோம், அவங்க கடிதம் அனுப்புறது குறித்து தனியா பேசுவோம். நீங்க தமிழக அரசு அமைச்ச அந்த குழுல இருக்கக்கூடிய மருத்துவரே ஆட்சேபம் தெரிவிக்கிறாரு, நாங்க பரிந்துரையே பண்ணலன்றாரு. அப்ப யார் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில இது செயல்படுத்தப்பட்டது? இப்ப மருத்துவ வல்லுநர் குழு பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற நம்பர்ஸ் எவ்வளோ, இது வந்து இப்போ எவ்வளவு பேர் அட்மிட் ஆகுறாங்க, எவ்வளவு பேர் ஆக்டிவ் கேசஸ் இருக்குது, எவ்வளவு பேர் டிஸ்சார்ஜ் இருக்குது, எவ்வளவு பேர் டெத் ரேட் இருக்குது அப்படின்ற அந்த வகையில தான் அவங்களோட குறிப்புகளும் சரி, அவங்களோட அட்வைஸும் அதுதான் இருக்குதே தவிர இப்ப மாநில அரசுன்றது ஒரே ஒரு பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை வச்சு மட்டும் ஒவ்வொரு முறை தளர்வுகள் கொடுக்கப்படும் போதும் அவங்க தானே முதல்ல செய்தியாளர்களை சந்திப்பாங்க, நாங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அரசு கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரோ சுகாதாரத்துறை அமைச்சரோ அறிக்கையெல்லாம் வெளியிடுவாரு. அப்படிதான் வழக்கமா நடைமுறை இருக்கு. வெறும் நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த வல்லுநர் குழு அமைச்சிங்களா நீங்க? இல்ல, நம்பர்ஸ் குடுக்கறது இல்லங்க, அதை பொறுத்துதான் அவங்க வந்து இந்த தளர்வுகள்ல நீங்க அறிவிக்கலாம், இதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலன்றாரு அவரு. நாங்க கொடுக்கல, நாங்க 50% மட்டும்தான் நாங்க அனுமதி கொடுத்தோம், 100% இருக்கை அனுமதிக்கு நாங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, இதே ஐசிஎம்ஆர் தான் ரெம்டெசிவிர் பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அதுதான் ஒரே மருந்து, அது வேலை செய்யுது அப்படின்னாங்க. அப்புறம் ரெம்டெசிவிர்னால நோ யூஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அதனாலதான் யூஸ் இருந்தது. நமக்கு 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அறிகுறி இருந்தாலும் சரி இல்லாதவங்களையும் அதுல நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வச்சிருந்தோமே. ஐசியூ போற வரைக்கும் நம்ம வந்து மானிட்டர்ல இல்லாம அவங்களுக்கு நம்ம அந்த ரெம்டெசிவிர் நமக்கு மிகப்பெரிய பலனை தமிழ்நாட்டுல கொடுத்ததுங்களே. ஐசிஎம்ஆர் அதுலயும் டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்திருந்தாங்களே. நம்ம நடைமுறை சாத்தியங்கள் என்னன்றதையும் கவர்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா. அவங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி நமக்கு ஒப்பீனியன் தரும், அது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இந்த மக்களிடையே இந்த நம்மளுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத பொறுத்து நம்ம செயல்பட முடியும். மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றல, ஐசிஎம்ஆர் உடைய துணை இயக்குனர் பிரதீப் கவுர் சொல்றத ஃபாலோ பண்ணல, நீ தமிழக அரசுடைய குழுல இருக்கக்கூடிய திரு குகானந்தம் சொல்றாரு, அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலன்னா அப்ப யார் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில ஏதாவது ஒரு தரப்புல இருந்து வந்திருக்கணும்ல உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்? ஏன்னா நீங்க தான் குழு அமைக்கிறீங்க, நீங்க தான் ஆராய சொல்றீங்க, அவங்க தான் அறிக்கையை கொடுக்குறாங்க, அந்த அடிப்படையில தான் இது வரைக்கும் தளர்வுகள். அந்த குழுல இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் குகானந்தமே நாங்க கொடுக்கலன்றாருன்னா மத்திய அரசு கொடுக்கிற ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்கல, நிபுணர் குழு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்கலன்னா நீங்க யாரை கன்சிடர் பண்ணி இந்த முடிவு பண்ணீங்க? யாருக்காகவும் தனிப்பட்ட ஒருவருக்காகவோ இல்ல ஒரு குழு யாருக்காக வந்தீங்கன்னு கேட்கல, அதுதான் சினிமா துறையினருக்காக வந்தீங்க. யார் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில வந்தீங்கன்னு கேட்கிறேன். யாராவது கொடுத்திருக்கணும்ல இதை நீங்க செய்யலான்னு. ஏன்னா சுகாதாரத்துறை செயலாளர் சொல்றாரு இது வருமான வரித்துறை வருமானத்துறை சார்பா அப்படி வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த அறிக்கை வந்து எங்க துறையில வரல அப்படின்றாரு. அப்போ இது யாருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில வந்ததாக எடுத்துக்கணும்னு கேக்குறேன். இல்ல, இது எக்ஸ்பர்ட் கமிட்டியும் எல்லா சமயம் எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துதான் இருந்தாங்க சொல்றாங்க அவங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், நீட் எக்ஸாம் நடக்கும்போது இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எங்க போச்சு? நீட் நம்ம நடத்த முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பீரியட்ல. அப்ப கொரோனா எவ்வளவு உச்சத்துல இருந்தது, அது நடத்த முடிஞ்சது 2-3 மணி நேரம் ஒரு எக்ஸாம் ஹால்ல 3ல இருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும். மத்திய அரசு இப்ப ட்ரெயின் நம்ம அனுமதிச்சிருக்கோம். ட்ரெயின் இப்போ ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட், நீங்க ஒரு தியேட்டர் எடுத்துக்கோங்க, தியேட்டர்ல கெப்பாசிட்டி எவ்வளவு 800ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கும் அதிகபட்சம். இப்போ ஒரு ட்ரெயின்ல ஏசி கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் நீங்க எடுத்துக்கோங்க, குறைஞ்சபட்சம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு 300 பேர், ஒரு 3 பேர் சீட்டு, ஆப்போசிட்ல 6 பேர் சீட்டுன்னும் போது அது ஒரு 100 ஒரு 10 இருக்கு வச்சுக்கோங்களேன், 60 ரூபாய். அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஏசி கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லா ட்ரெயினும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு டொமஸ்டிக் ஃபிளைட்ல இருந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல நம்ம எப்போட்ல இருந்து விட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் வந்து எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டா இருக்காங்க அங்கெல்லாம் உங்களுக்கு. அதே மாதிரி ஷாப்பிங் மால் நம்ம திறந்திருக்கோம், எல்லாம் ஹோட்டல்ஸ். இப்ப பாண்டிச்சேரியே எடுத்துக்கோங்களேன் நீங்க உதாரணத்துக்கு. இதுக்கு இந்த புரிதல் இல்லாம மத்திய அரசு தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது இதுக்கு அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த எஸ்ஓபி, இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி, இந்த ஐசிஎம்ஆர், இந்த சுகாதார வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும், மத்திய அரசு சுகாதார அமைச்சகம், இவை எல்லாம் கொடுக்குற எஸ்ஓபியின் அடிப்படையில தான் இப்ப பாண்டிச்சேரியிலேயே நீங்க எடுத்துக்கோங்களேன், ஸ்கூல்ஸ் அவங்க எப்படி ஓபன் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம நியூ இயர்ல அவர் எல்லாத்தையுமே கடற்கரை சுற்றுலா வளர வேண்டும், ஸ்கூல்லாம் வேற, ஸ்கூல் வரலையே நமக்கு, ஸ்கூல் வேற, ஸ்கூல் வந்து ஏசி ரூம்ல நடக்கிறது இல்ல நீங்க வந்து மத்திய அரசு ஏன் இந்த கடிதத்தை அனுப்பிச்சுன்னு தெரியலன்றீங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, காரணங்கள் சொல்ல அவங்க அவங்களோட விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களோட எண்ணம் வந்து 100% இது வந்து சரி வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் நிச்சயம் பரிசீலிப்பார். இதை நம்ம என்னத்துக்காக கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தளர்வுகள் கொடுத்திருக்கோம். இதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் சினிமா துறைன்றது பல கோடிகள், பல ஆயிரம் கோடிகள் புரளக்கூடியது, பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்துக்குமே தளர்வுகள் கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? இது நம்ம யாரையும் கம்பல் பண்ண போறது கிடையாது. சினிமாக்கு நீங்க போங்க, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் மக்களுக்கு இருக்கு, மக்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பல இப்ப தீபாவளியில இருந்து நியூ இயர்ல இருந்து கிறிஸ்துமஸ்ல இருந்து ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாம்ல. எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நாங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவோம், உங்களுக்கு அச்சம் இல்லைன்னா நீங்களே போய்க்கலாம், எல்லாத்துக்கும் சொல்லி இருந்திருக்கலாம். தியேட்டருக்கு மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டியது.
ஃபெஸ்டிவல்ஸ் தாண்டி வந்தப்போ நமக்கு கிளஸ்டர் இல்லன்றதை தாண்டி நமக்கு வந்து இப்போ அபண்டன்ட் பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம சினிமாவை பொறுத்து சரி, நான் மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசிட்டு வந்துறேன். நம்ம கொடுக்கல, நம்ம 0ல இருந்து 25ல இருந்து 50%ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து இன்னைக்கு தான் இந்த ஷூட்டிங் வேற, நீங்க ஓபன் இடத்துல நடக்கக்கூடிய ஷூட்டிங் வேற, படப்பிடிப்பு வேற, தியேட்டர்ஸ் வேற, க்ளோஸ்ட் அறைக்குள்ள இருக்கிறதா பேசுறோம். நான் மத்த அடுத்த விருந்தினர்கள்ட்ட பேசிட்டு வந்து அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசுவோம். திரு நாராயணன், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சசிரேகா இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கலாம், அந்த அடிப்படையில தான் எடுக்கப்பட்டது. கொரோனா தாக்கம் குறைஞ்சிட்டே வருது, டெத் ரேட் குறைஞ்சிட்டே வருது, அந்த அடிப்படையில கொடுத்தோம். மற்ற துறைகளுக்கும் நாங்க கொடுத்துருக்கோம், ட்ரெயின் கொடுத்துருக்கோம், படப்பிடிப்பு நடத்துறதுக்கு, நிறுவனங்கள் செயல்படுவதற்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில தான் இதை கன்சிடர் பண்ணி கொடுத்தோன்றாங்க. அதாவது அதுல சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலையும் கூறியிருக்கிறார். அதையும் நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 8 வந்தது. ஆமா ஆமா. ஸோ இதுல விஷயம் என்னன்னா, அவங்க சசிரேகா அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழிகாட்டுதல்ல இருந்து நாங்க டெவியேட் பண்றோம் அப்படின்னு டெவியேட்லாம் பண்ணல. உதாரணத்திற்கு இன்னைக்கு 50% தியேட்டர்கள்ல இருக்கலாம்னு சொன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் அதை 25% வைக்கலாம். இல்ல இங்க வந்து 50% முடியாது, அது 25 வைக்கிறோம், 30% வைக்கிறோம்னு சொல்லலாமே தவிர நான் 51 வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். ஸோ நீங்க வந்து டிவியேட் ஆகுறதோ இல்ல அதுல நீங்க முடிவு பண்றதோ அதுக்கு குறைவாக நீங்க செய்யலாம். இப்போ பல விஷயங்களை சொன்னாங்க. அந்த குறிப்பா மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு வந்து நாங்க இவ்வளவு செஞ்சோம், எங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸே இல்லை. ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜூலை மாதத்திலிருந்து மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் வேணா புள்ளிவிவரத்தை அனுப்புறேன். ஜூலை மாதமே 82 கோடி கொடுத்துருக்குறோம் மைக்ரண்ட் லேபர்ஸ் பிஎம் கேர்ஸ்ல இருந்து. அதன் பிறகு பல கோடி ரூபாய்களை வந்து இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கொடுத்துருக்குறோம், ஒதுக்கி இருக்கிறோம். அதற்கான தமிழக அரசினுடைய ஒப்புதலே இருக்குது. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்படி விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இந்த நீங்க சரியா சொன்னீங்க கார்த்திகேயன், ஏசி அறைகள்ல அதிகமான ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அந்த ஏசியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெளியே வந்து அந்த வைரஸ் போகாது, அந்த தொற்று வந்து வெளியே போகாது, உள்ளே தான் சுத்தம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ரீசன் தான் இந்த விஷயமே. இப்போ இதே இது அவங்க ஏசி கோச்சை, ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஏசி கோச்சை வந்து அவங்க கம்பேர் பண்றாங்க. இல்ல, அதாவது அவங்க மைக்ரண்ட் லேபர்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஏசி கோச்ல போனதா எனக்கு தெரியல. அனுமதி கொடுத்ததை சொல்றாங்க. இப்போ அதுன்னு கூட அந்த 70 அல்லது 80 பேர் அந்த மாதிரி இப்போ ஆபரேட் பண்ற ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ட்ரெயினும் போகுதுன்னு சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை. எல்லா ட்ரெயின்லாம் போகல, சிறப்பு ரயில்கள் மட்டும்தான் சென்று கொண்டிருக்கிறது. நாம சொல்றது என்னன்னா, இது இந்தியா முழுமைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, தெரியாத பண்ணாங்களா மத்திய அரசு அப்படின்னீங்க. நான் சொல்றேன், மாநில அரசு இதை தெரியாமல் தான் செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் வந்த பிறகு உறுதியாக இதுல வந்து சுகாதாரத்துறை செயலர் மட்டுமல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட அதைத்தான் சொல்லி இருக்கிறார். இது வந்து வருவாய்த்துறை எடுத்த முடிவு என்றும் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். இதுல ஒரு குழப்பம் இருக்குதுன்றது உண்மைதான். ஆனால் இதை மிக சரியான நேரத்தில் நீங்க வந்து எதிர்க்கும் மத்திய அரசு, நீங்க இது எதிர்க்கிறதுலாம் இல்லைங்க, மத்திய அரசுடைய கடமை. நீங்கள் இந்த வழிகாட்டுதலை மீறுகிறீர்கள். எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தாங்க, மற்ற தளர்வுகள் கொடுக்கும் போதுதான் அமைதியா இருந்தாங்க, இதுக்கு மட்டும் ஏன் தடைன்னு தெரியலன்றாங்களே அவங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதே இது எங்களுடைய வேல் யாத்திரை நடந்த பொழுது இதே சசிரேகா உட்பட அனைத்து அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள், அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே சொன்ன விஷயம், நாங்க ஒண்ணும் செய்யலைங்க, மத்திய அரசினுடைய எஸ்ஓபி படிதான் நாங்க வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்னு சொன்னாங்க. அப்ப அன்னைக்கே வந்து அன்னைக்கு தளர்வு கொடுத்துருக்கலாமே. இதெல்லாம் விஷயம். நான் என்னை பொறுத்த வரையில தமிழக அரசு இன்று வரை கொரோனா தடுப்பு விவகாரத்துல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல இதுல ரிஸ்க் எடுக்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. உறுதியாக அந்த மத்திய அரசு சொல்லிய அந்த 50%தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஷோஸ் வேணா அதிகரிச்சு. உங்க கட்சியின் குஷ்பு வரவேற்றிருக்காங்களே இத, நடிகை குஷ்பு அவங்க ட்வீட்ல வந்து, அச்சம் இருந்தா போகாதீர்கள், உங்கள் அச்சத்தை புரிந்து கொள்ள முடிகிறது, நீங்கள் திரையரங்குக்கு வர வேண்டும் என்று யாரும் உங்களை வற்புறுத்தவில்லை. அதைத்தான் சசிரேகாவும் சுட்டி காட்டினாங்க. விருப்பப்பட்டா வாங்க, ஆனா தொழில் நடக்கணும், வாழ்வாதாரம் இருக்கு, அந்த திரைப்படத்துறையை சார்ந்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்த்து பார்க்கணும்ன்றாங்க. இப்ப இது குஷ்போட தனிப்பட்ட கருத்தா, பாஜகவுடைய நிலைப்பாடு வேறையா? திரைப்பட நடிகை அவர் ஒரு அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க, அதனால அது அவங்களுடைய சொந்த கருத்து தான் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது.
பிஜேபிக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்வது மத்திய அரசினுடைய கருத்து. இதுல மாற்று கருத்துக்கள் தாராளமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த துறையை சார்ந்தவர். அவர் அந்த துறையில இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்காக அவர் பேசுகிறார். இல்ல, மத்திய அரசோட வழிகாட்டு நெறிமுறைகளை தானே பின்பற்றணும். துறைக்காக ஒண்ணு, கட்சிக்காக ஒண்ணு, தனிப்பட்ட கருத்து ஒண்ணு, அப்படி பேச முடியாதுல்ல யாரும். அது பேசக்கூடாது. இது நீங்க பாஜகனே இல்ல, மத்திய அரசனுடைய கருத்தோட நாம ஒத்து போறதுதான் இதுல சரியா இருக்கும். இல்ல, அவங்க இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. நான் இங்க சேப்பாக்கம் தொகுதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. அந்த படங்கள்லாம் போட்டிருக்காங்க, நீங்க பாக்கலாம். யாருமே மாஸ்கே போடவே இல்லை. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அரசியல் கூட்டங்கள் நடக்குது, வழிபாட்டு தலங்கள்ல மக்கள் வராங்க, மால்ஸ்க்கு வராங்க, பர்ச்சேஸ் பண்ண வராங்க, அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா வராங்க. தனி மனித இடைவெளியை பின்பற்றுறதுல எல்லாருமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்த தொடங்கிட்டாங்க. ஆனா யாரும் மாஸ்க் போடணும், தனி மனித இடைவெளியை பின்பற்றணும்லாம் இல்லை. அப்படிங்கும் போது ஏன் இந்த துறைக்கு மட்டும் இவ்வளவு கடுமை காட்டுறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்போ வழிகாட்டு நெறிமுறை என்று சொன்னால் மாஸ்க் அணிவது, முகக்கவசம் அணிவது என்பது எல்லோருக்கும் கட்டாயம். அதற்கான விதிகள் அமலில் இருக்கின்றன. தமிழக அரசு கூட மாஸ்க் அணியாதவர்களை பொதுவெளியில இருக்கிறவங்கள கண்டித்து அவங்க ட்ரெயின் வாங்கணும். நியாயமா அது செய்யறாங்களான்னு தெரியல. மாஸ்க் அணிவது கட்டாயம். சசிரேகா கூட அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். யாராக இருந்தாலும், அது பிஜேபியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கார்த்திகேயனாக இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர் ராஜனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முகக்கவசம் அணிய வேண்டும். அதே மாதிரி நம்ம சானிடைசர் மூலமா கை கால்களை நம்ம கழுவ வேண்டும். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தான். இது செய்யவில்லை என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டும் என்றுதான் வலியுறுத்த வேண்டுமே தவிர அவங்க செய்யலையே அதனால இது இருக்கணும்னு சொல்வது ஒரு நியாயமான விஷயமாக இல்ல. அந்த மாதிரி சொல்லல, அவங்க செய்யலையேன்னு கூட சொல்லல. அதெல்லாம் அனுமதி கொடுத்துட்டமேன்றாங்க. அதெல்லாம் செய்யணும். தனி மனித இடைவெளியா அரசியல் கூட்டம்னாலும் பின்பற்றணும், மால்ல பின்பற்றணும், ஃபங்க்ஷன்ஸ்னாலும் பின்பற்றணும். அவங்க அனுமதி குறித்து தான் கேக்குறாங்க. அதெல்லாம் ஏன்னா எல்லா அரசியல் கூட்டங்கள், உங்க கட்சி உட்பட, திமுக உட்பட, அதிமுக உட்பட எல்லா கட்சி கூட்டங்கள் போராட்டங்களையும் நூற்றுக்கணக்கான பேர்ல தொடங்கி ஆயிரக்கணக்கான பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க. ஆனா தனி மனித இடைவெளியை பின்பற்றுறது இல்ல, மாஸ்க் போறது இல்ல. எந்த கட்சிக்குமே அதை வலியுறுத்தணும்னு தோண மாட்டேன்றது. ஆனா இந்த ஒரு துறைக்கு மட்டும் ஸ்ட்ரிக் பண்றமான்னு கேக்குறேன். இல்ல, அதாவது அந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள்ல அதிகமான அளவுல அனுமதியை மீறி கலந்து கொள்வது என்பது தொடர்ந்து எல்லா கட்சியும் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி, திமுக, அதிமுக எல்லாமே. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுடைய நிருபர்கள் கூட எல்லாமே அந்த பணி சுமையின் காரணமாக, போட்டியின் காரணமாக, தொழிலின் காரணமாக, நம்முடைய உழைப்பின் காரணமாக நாம் அதெல்லாம் மீறுறோன்றது உண்மைதான். ஆனால் மீறக்கூடாது. ஆனால் அரசியல் கட்சிகளை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள், வழக்கு போடப்படுகிறது. எங்களுடைய மாநில தலைவர் திரு எல் முருகன் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது இந்த இதுல வேல் யாத்திரையில கலந்துக்கிறதுக்காக எத்தனை முறை கைது செய்யப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் விஷயம் என்னன்னா, அரசு சொல்கிறது செய்யாதீங்கன்னு சொல்லி. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா, பொதுமக்கள் குறிப்பாக பல நீங்க பிஐபில போய் பார்க்கலாம், சுகாதாரத்துறை, அகில இந்திய சுகாதாரத்துறை ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஏசி ரூம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சொல்றாங்க ஏசி ரூம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இங்க ப்ராப்ளமே ஏசி ரூம்ஸ் தான். நீங்க இதே ஓபன் ஏர் தியேட்டரா இருந்தா எனக்கு தெரியல, அதுக்கு எதனா ஆப்ரேட்டிங் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாக்க, யாருமே சினிமா தொழிலுக்கோ யாருக்குமே அந்த ஊழியர்களுக்கு எதிராக இல்லை. ஆனால் உயிர் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். நாம் அதுல ரொம்ப கவலையோட நம்ம அதை பார்க்கணும். இதுல குறிப்பா ஏசி ஹால் அப்படின்னு சொல்றதுதான் ப்ராப்ளம். அதனால இதை தமிழக அரசு நான் பரிசீலிக்கணும்னு சொல்ல, தமிழக அரசு உறுதியாக திரும்ப பெற்றுக் கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, திரு ராஜன், 50% இட இருக்கையில லாபம் கிடைக்காதா? கண்டிப்பா 100% வேண்டுமா? கண்டிப்பா. மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் செலவு செய்து எடுத்த படம். இது செலவு செய்து எடுத்தது 10 மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது ரிலீஸ். இது கிடைப்பட்ட காலம், அதுக்கு முன்பட்ட காலம் எவ்வளவு வட்டியாக இருக்கும், பட தயாரிப்போட அதிகமாக இருக்கும். எங்க தொழிலாளர்களின் கதி என்ன? இப்போ நம்முடைய நாராயணன் நண்பர் சொன்னார், வேல் யாத்திரையில கட்டுப்பாடு இருந்ததா, இப்போ மீன் மார்க்கெட்ல கட்டுப்பாடு இருக்கா? எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க. ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற ட்ரெயின்ல 12 மணி நேரமா 24 மணி நேரமா எதிர உட்காந்துட்டு போறாங்க. அங்க ஏசி இருக்கு. இப்ப எங்க திரையரங்கத்துல அரசாங்கம் என்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறதோ அதை ஒவ்வொரு திரையரங்கும் கடைபிடிக்கும். மாஸ்க் அணிந்து தான் உள்ள போனோம்.
ஜுரம் இருக்கான்னு பார்த்து தான் அனுப்புவோம், கைகளுக்கு சானிடைஸ் பண்ணுவோம். அதுவும் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான். அங்கே பிறகு 1 மணி நேரம் கேப், சுத்தம் பண்ண போகிறோம், மெடிசன் பண்ண போகிறோம். ஆக இதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அடங்கி போய் வேதனையில் வெடிச்சுக்கிட்டு இருக்கப்போ, இவ்வளோ காலம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 3-4 மாசமா 50% அறிவிச்சு, அதுலேயும் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகாம புது புது சின்ன படங்கள் பண்ணி 20 ஆடியன்ஸ் 50 ஆடியன்ஸ் இவ்வளவுதான் வந்து எல்லா படமும் லாஸ். சரி, பரிச்சாயத்தமா பொங்கலுக்கு வருது, கவர்மெண்ட் நல்ல நிலையோட சரி 100% இருக்கட்டும்னு ஒரு எண்ணத்தோட தொழில் வளர்ச்சிக்கோ யாரும் பாதிக்க கூடாதுன்னு பரிச்சாயத்தமா அனுப்பியிருப்பாங்க. இது மத்திய அரசுடைய திட்டம் எதிர்த்து என்று பேசுவதை விட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டது 18%. இந்தியா பூரா அந்த 18% தவிர வேற வசூல் பண்ண எந்த ஸ்டேட்டும் பண்றது இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் 8% தனியா லோக்கல் பாடி வருது. அதுக்கு ஒரு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாமே. நாங்க 18 தானே சொன்னோம், நீ 8 கூட வசூல் பண்ணு கேட்கலாமே. ஏன் இது மட்டும் விஜய் படம் மட்டும் வந்தா பிரச்சனைகள் உருவாகிறது? இல்ல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? விஜய் படம் மட்டும் வந்தா என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன் சார், ஏசி போட மாட்டேன் சார், ஏசி போடக்கூடாது சார், ஏசி போட எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல, விஜய் படத்துக்கு மட்டும் பிரச்சனை வருதா? அப்படிதான் வந்தது. இப்ப கடந்த 3 படங்கள் என்னாச்சு? நெய்வேலியில இருந்து சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வரலையா தனிமையில? மெர்சல் என்னாச்சு? இது ஒரு விதமான பயமுறுத்தலோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். இல்ல சார், இது விஜய்க்கா பாக்குறாங்க, விஜய டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணுமா? வரக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்களுடைய நலன் சார்ந்தது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ட்ரெயின் என்னாச்சு, மார்க்கெட் என்னாச்சு, மீன்மார்க் அரசியல் கட்சி தலைவர் போறாங்களே சார், டெய்லி நீங்க தானே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதெல்லாம் ஓபன் ஸ்பேஸ்ல ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். ஆனா இது ஒரு 3 மணி நேரம் இருந்தா ரொம்ப சிக்கல் வரும்ன்றாங்க. பிரதீப் கௌரே சொல்றாங்க. நீங்க அறிவிச்ச அத்தனையும் பண்ணுவோம், அரசு என்னென்ன சொல்லியிருக்கோம் அதை கடைபிடிப்போம். இல்ல, எப்படி பண்ண முடியும்? நீங்க தியேட்டருக்குள்ள வரக்கூடிய 50 பேர் 100 பேரா இருந்தா நீங்க சொல்ற எல்லாரையும் டெம்பரேச்சர் செக் பண்ணி மாஸ்க் போட்டிருக்காங்களான்னு பண்ண முடியும். வரக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல, நான் உங்களை கேக்குறேன், எத்தனை ஆயிரம் பேர் ஒரு ஷோக்கு வருவாங்க? ஒரு 1000 பேர் வந்தா சார் ஆன்லைன் டிக்கெட் சார், 1000 பேர்ல 750 280 சீட் உள்ள மால் தியேட்டர்ஸ். அவ்வளவு பேர் மட்டும் வர மாட்டாங்கல்ல. கட் அவுட் வைக்கிறதுக்கு ஒரு குரூப் வரும், ஆலாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு குரூப் வரும். அதை அலோ பண்ண மாட்டாங்க. இல்ல, நீங்க அரசியல் கட்சி கட் அவுட் வைக்க அலோ பண்ணுவீங்க, ஒரு சினிமாக்காரன் வச்சா மட்டும் உங்களுக்கு கோச்சுவீங்க. இல்ல, அது சரின்னு யாரும் நியாயப்படுத்துறா? அது தவறு தானே. அதைத்தானே நம்ம கேட்கணும். நாராயணன் என்ன கேட்டேன், அதே கேள்வி கேட்டா அவர் அட்மிட் பண்றாரு, ஆமா தப்புன்றாரு அவரு. நியாயப்படுத்தல, அவரும் நியாயப்படுத்தல. அரசியல் வார்த்தையில நியாயப்படுத்தல, எதிர்க்கணும் கிடையாது. நடைமுறை சிக்கல் என்ன அது அறிவிக்கிறோமா? ஏதோ ஒரு படத்தை இப்ப அனுபவிச்சிருக்குது தமிழக அரசு. பரிச்சாத்தமா பாப்போமே. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனாவில் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இங்க பாருங்க, பிரதீப் கௌரோட ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன்னா, அவங்க தான் ஐசிஎம்ஆருடைய துணை இயக்குனர். உள்ளரங்கு, காற்றோட்டமின்மை, அதிக நேரம் அங்கு இருப்பது, கூட்டமா இருப்பது, கூச்சலிடுவது, முகக்கவசம் இல்லாமல் இருப்பது போன்றவை கொரோனா பரவலை அதிகரிக்கும்ன்றாங்க. இது எல்லாமே அந்த படம் பார்க்கிற 3 மணி நேரத்துல நடக்குமா, நடக்காதா? நாங்க மகிழ்ச்சியா முகக்கவசத்தை கலட்டிட்டு அவங்க பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, கத்துவாங்களா, கத்த மாட்டாங்களா, உற்சாகம் இதுல நீங்க யாருன்னு கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்க அந்த தியேட்டருக்குள்ள யாருன்னு கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்க எத்தனை ஊழியர்களை போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ பிராந்தி கடையை திறந்து விட்டாச்சு. நீங்க என்ன கட்டுப்பாடு பண்ணி குடிக்கிறவன கட்டி பிடிக்காத, எதிர பேசாத, சண்டை போடாத சொன்னீங்களா? நடக்குது நாட்டுல சார். கட்டுப்பாடு என்பது ஒரு தியேட்டர்ல ஒரு 1000 பேரை நாங்க கட்டுப்படுத்த முடியும், எல்லாமே செய்வோம். தவறா இருந்தா 1 மாசத்துல நீக்கிடுவோம். இப்ப எத்தனை பரிச்சாயத்துவம் எவ்வளவு சிறப்பா பண்ணி கூட எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு சார் நாட்டுல. நான் தவறுன்னு சரின்னு சொல்ல வரல. இல்ல, இந்த வாழ்வாதார பாதிப்பு, துறை சார்ந்த பாதிப்பை யாரும் மறுக்கல. அது இப்ப 200 கோடி போட்டு எடுத்த மாஸ்டர் படத்துக்கு மட்டும் இழப்பு இல்ல. கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய தொழில்கள் நஷ்டத்துல இருந்து இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர தொடங்கி. எல்லா தொழிலையும் எவ்வளவு காலமா நீங்க ரிலீவ் பண்ணிட்டீங்க. எங்க தொழிலை என்ன பண்ணீங்க? என்ன எவ்வளவு கோடி எழுந்து பிச்சை எடுக்கிறாங்க ப்ரொடியூசர். யாராவது எந்த அரசாவது காப்பாத்துச்சா? பிச்சை எடுக்கிறான் சார் ப்ரொடியூசர். யாரு மற்ற தொழில் கூட சின்ன சின்ன பாதுகாப்பு,
ஒரு பெட்டி கடை வைத்தால் சார் லாஸ் ஆச்சுன்னா அந்த டப்பாவுகளை விற்கிறான், பகிடி திருப்பி கிடைக்குது. நான் எடுத்த படத்தை திருப்பி ஒரு 10 காசு கிடைக்காது, இப்ப அதை சிப்புன்றான். முன்னையாவது ஒரு பாக்ஸ் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் இது என் படம்னு, சிப்பை வச்சு சப்புடான்றான். அவ்வளவு மோசமா சினிமா போச்சு சார். அதுல தமிழக அரசு ஏதோ பெருந்தன்மையோட கொஞ்சம் அலோ பண்ணிருக்கு. தயவு செய்து அதை எதிர்க்க ஒரு படம் பார்ப்போம். எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கு, இது தப்பு நடந்ததுன்னா மாத்திர போறோம். ஓகே திரு பரத், ஒரு படத்துக்கு பரீட்சார்த்த முறையில பார்க்கலாம், பிரச்சனை வந்தா நிறுத்திக்கலான்றாரு. அது சரியான அணுகுமுறை தானா? எத்தனையோ பண்ணிருக்குமே. ஓகே திரு பரத் கேட்போம். ஒரு தப்பு இன்னொரு தப்ப நியாயப்படுத்தாது சார். கொரோனா கைட்லைன்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் கூடணும், இவ்வளவுதான் பண்ணணும்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா வியாபார நோக்கிற்காக மட்டுமே எத்தனை பேருடைய வாழ்வை நாம ரிஸ்க் வைக்க போறோம்? இதுதான் இங்க இருக்கிற பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். ஏசி ஹால் கன்ஃபைன் டு ஒன் பிளேஸ். நீங்க ஏர்லைன்ஸ் பேசுறீங்க, பிளைட்ஸ், அப்புறம் ட்ரெயின்ல இருக்கிற செகண்ட் கிளாஸ் எல்லாம் பேசுறீங்க சார். இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா ட்ரேசிங் அங்கெல்லாம் ஈஸி. பிளைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி மொமெண்ட் உங்க மாஸ்க் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட ஹேரோஸ்டஸ் ப்ளீஸ் புல் யுவர் மாஸ்க் அப்னு சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். திரையரங்குகள் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு ஒரு மாஸ் ஹீரோவோட படத்துக்கு உற்சாக மிகுதியில உள்ள குதிச்சு கொண்டாடும் போது யார் என்ன சொல்லி கேட்கக்கூடிய மனோநிலை அங்க இருக்கும். யோசிக்கணும். விஜயன் பாத்துக்கோ, ராஜன் பாத்துக்கோன்றாரு, எதுவுமே நடக்காம பாத்துக்கோ சொல்றது ரொம்ப ஈஸி. உம்மாலமும் கூச்சலும் சேரும்போது என் அருகில் யார் அமர்ந்திருக்காரு? இன்னொன்னு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றோம், நம்ம தெர்மல் செக் பண்ணிடுவோம், உள்ள விட்டுடுவோம் சார். சமீபத்துல சந்திச்சது சார், பழசு கூட வேணாம், நான் மிக சமீபத்துல வரேன். நம்ம ஐஐடி கிளஸ்டர்ல அவங்க இந்த பாதுகாப்பு எல்லாம் இல்லாம இருந்திருப்பாங்களா? சரி, அதை கூட விட்டுடுங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்லாத செக்யூரிட்டியா, இல்லாத தரோ செக் இருக்குமா? கிட்டத்தட்ட 80 பேர், 120 பேர் 5 ஸ்டார் ஹோட்டல்களில் அவ்வளவு தெர்மல் செக் இருக்கிறவர்களே சிம்டமேட்டிக்காக இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. எனக்கு இருக்கிற அச்சம் என்னன்னா, தமிழக அரசு இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இதுல கோட்டையை விட்டால், ஏன்னா இது லைஃப் மேட்டர்ஸ். நம்ம திரைத்துறைக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னா ராஜன் ஐயாக்கு தெரியாதது இல்ல. எக்கச்சக்க டிமாண்ட் மாநில அரசுக்கு கொடுத்ததெல்லாம் இன்னும் எதுவுமே அவங்க நிறைவேற்றல. அதை நிறைவேற்றலாமே. ஒரு லோக்கல் பாடி டாக்ஸ் நீங்க வேவ் ஆஃப் பண்ணலாம், இல்ல இந்த மூடி இருந்த காலங்களில் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி கட்ட வேணும், ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு லாங் டேர்ம் சின்ன திரைகள் தரப்பதற்கு 90-700 ஸ்கிரீன் இருக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் 200 ஆக்குவதற்கு பர்மிஷன் லாங் டேர்ம்ல இதெல்லாம் யோசிக்கலாமே தவிர இது ஒரு அவசர கதியில எடுக்க. ஏன்னா ஒரு விஷயம் கேட்கிறேன், திரையரங்குகள்னு அவசர கதியில ஏன் எடுக்கணும்? ஏதாவது நிர்பந்தம் இருக்கா தமிழக அரசுக்கு? அவசர கதியில ஒரு முடிவு எடுப்பாங்களா? அவங்கதான் நாங்க பல தரப்புலையும் நாங்க ஆலோசனை கேட்டதான் எடுக்கிறோங்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒவ்வொரு மீட்டிங் முடியும் போதும் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனை படி தான் நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். இதுல யார் அந்த மருத்துவ வல்லுநர், யார் அந்த ஒரு 100% கொடுக்கலாம்? இதற்கு முன்னாடி என்ன பிரசிடென்ஸ் இருக்கு? நம்பர்ஸ் குறைவதால் மட்டுமே நம்ம இதை ஒத்துக்க முடியுமான்னு கேட்டா என்னால நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம லண்டன்லயே கூட பார்த்தோம் அந்த கிராஃப் எப்படி ஏறி இறங்கிச்சுன்னு. பல நாடுகள்ல அந்த ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா கொரோனாக்கு வேக்சினேஷன் இருக்குன்னு சொல்றாங்க, 4-5 இருக்கு. எப்படி வரப்போகுதுன்றது நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த ரிஸ்க் ஃபேக்டர் மிக மிக பயம். என்னன்னா ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வரக்கூடாது, 10 வயசு குழந்தைங்களுக்கு மேல வரக்கூடாது, இத்தனை மணிக்கு தான் தரணும், பிரசாதங்கள் தரக்கூடாது, கான்டாக்ட் கிடையாது, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னமும் இருக்கு. சரி, இதை விட்டுடுங்க, இஷ்டப்பட்டவர்கள் வேணா வரட்டுமேனு ஒரு விஷயம் நமக்கு சொல்லும் பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இஷ்டப்பட்டவர்கள் தான் வரலாம் அப்படின்னா காணும் பொங்கல் அதற்கு மறுநாள் தான் இருக்கு, 16, 15 காணும் பொங்கல் கொண்டாட்டங்களே நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கேயும் இஷ்டப்பட்டவங்க பீச்சுக்கு வாங்கல, இஷ்டப்பட்டவங்க உட்காருங்களேன்னு சொல்லலாமே. அப்போ ஒரு அச்சம் இருக்கிறது இல்லையா எல்லாருக்குமே, காணும் பொங்கலுக்கு கூடக்கூடாது. அப்போ திரையரங்குகள் காட்சிகள்லாம் விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு காட்சின்னு சொல்லும் பொழுது 800 திரையரங்கு, நான் 300 வைக்கிறேன் ஒரு திரையரங்குல உட்காரக்கூடியவர். ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் 2,40,000 பேர் ரிஸ்க் ஃபேக்டர்ல உள்ள உட்கார போகிறார்கள். அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம இதை தாண்டி உள்ள என்விரான்மெண்ட்டை பார்க்கணும். நாங்க 1 hour தான் 2 மணி நேரத்தை கிளீன் பண்ணுவோம்னா நேரம் இருக்குமா? 50% இருக்கைகள் இருக்கும் போதே இப்ப இருக்குன்னா 100% வந்தால் எப்படி இருக்க போகுது? அவர்களுக்கான கழிப்பறை வசதிகள் என்ன? அங்க என்ன பண்ண போறோம்? அது எந்த அளவுக்கு சானிடைஸ் பண்ணி எப்படி எடுத்துட்டு வர போறோம்? இன்னொரு விஷயம் சார், இல்ல இதெல்லாம் யோசிக்காம தமிழக அரசு இந்த முடிவை அறிவிச்சிருக்கும். அப்படி அறிவிச்சா அது ஏன் அறிவிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நான் கேட்கறது ஒரே விஷயம் தான் சார், யார் அந்த வல்லுநர்கள் சொன்னது அதை பத்தி நமக்கு டீடைல்ஸ் தெரியாது. 2வது ஒரு மாக் ட்ரில் பண்ணாங்களா, இல்ல ஏதாவது திரையரங்குகளில் நாங்கள் இதை 4 நாட்கள் செஞ்சு பாக்குறோம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா செய்யறோம், இது சொற்ப நம்பர்களை வச்சு ஏதாவது இல்ல ஒரு கமிட்டி போய் பார்க்கும், விசிட் பண்ணும், தியேட்டர் ஃபெசிலிட்டிகள் இருக்கா,
இந்த திரு ராஜன் என்ன சொல்றாருன்னா, நல்ல மனசோட தமிழக அரசு பண்ணிருக்கு, ஆனா விஜய் படம்ங்கிறதுனால டார்கெட் பண்ணி எதிர்ப்பு வருதுன்ற. விஜய் அப்படின்றது இந்த இஷ்யூல அடுத்தது சார். கொரோனா அப்படின்றது தான் பெருசு. இது இந்த நேரத்தில் விஜய் படம் வந்திருக்கு. விஜய் படம் எல்லாம் வேற ஒரு பெரிய நடிகர் படம் வந்திருந்தாலோ இல்ல எந்த படம் வந்திருந்தாலும் இவங்க 100 அவரு போரா இல்ல எல்லாருமே கேக்குறாங்க. அதுக்கு முன்பு எல்லாமே தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த கோரிக்கையை வச்சுட்டே இருக்காங்க. சில மாதங்களாகவே வச்சுட்டு இருக்காங்க. 100% வேணும்னு. நஷ்டத்துல இயங்குதுன்றாங்க. நிறைய தியேட்டர்ஸ் மூடுனாங்க, திறந்துட்டு மூடினாங்க நவம்பர் 10க்கு அப்புறம். ஆனா விஜய் போய் முதலமைச்சரை பாக்குறாரு, ஓரிரு தினங்கள்ல ரிலீஸ் தேதி வருது, அப்புறம் ஜீவோ வருது. அப்போ விஜயோடைய இதுக்கு அப்புறம் வேண்டுகோளுக்கு அப்புறம் தான் அந்த பரிசீலனை பண்ணப்பட்டு உத்தரவா வருது. அப்போ திரு ராஜன் சொல்றது எப்படி நீங்க விஜய் அப்புறமா பாத்துக்கோன்னு சொல்ல முடியாதுல்ல? விஜய் படம்ன்றதுனால டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னு அவர் சொல்றதை நீங்க எப்படி கடந்து போக முடியும்? அதாவது விஜய் டார்கெட்னா சென்ற முறை நடந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். திரைக்கு வந்து படங்கள் வந்து அதற்கு அப்புறமாக சில பிரச்சனைகளை சந்திச்சு அது வேற விஷயம். நான் இதுல அரசியல் புகுத்த விரும்பல. இங்க உயிர் பயம், உயிர் அச்சம் இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, 31 டிசம்பர் இரவு 10 மணிக்கு சென்னை பூட்டப்பட்டது இல்லையா? எதற்காக? டிசம்பர் 1க்கும் டிசம்பர் 13க்கும் நிலைமை மாறிவிட்டதா தமிழகத்தில்? யாரு வெளியே வரக்கூடாது, பேரிகேடட் என்டையர் தமிழ்நாடு. 2.5 hours கன்ஃபைன் இன்டு ரூம்ன்றதா இங்க பயம். நீங்க சொல்வது போல ஒரு தனிநபருக்காக ஒரு ஃபேவர்னே வச்சுக்கிட்டா கூட இது தவறான ஒரு முன்னுதாரணம் தானே. ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இல்ல. நாளை கோர்ட்ல இந்த கேஸ் வரும்பொழுது ஒரு பொதுநல மனுவும் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. கோர்ட்ல இவங்க என்ன சப்மிட் பண்ண போறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நிச்சயமா ஒரு கேள்வி எழுப்பப்படும் நீதித்துறை மூலமா. அப்ப அவங்க என்ன மாதிரியான சப்மிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் நான் ஆர்வமா பார்க்க தெரியும். தனி மனிதனை தாண்டி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இண்டஸ்ட்ரி ஃபேவரா இருந்தா கூட இண்டஸ்ட்ரிக்கு 1000 வழிகள் இருக்கு. இப்ப நீங்க நிறைய கேள்விகள் எழுப்பலாம். இண்டஸ்ட்ரியில இல்லையா 1000 பேர் வேலை செய்யறாங்களே ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் அவங்க எம்ப்ளாயிஸ், அவங்க ஜெனரல் பப்ளிக் கிடையாது. அவங்களை கண்காணிக்க மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இது பப்ளிக். நாளைக்கு நீங்க இஷ்டப்பட்டவங்க வரணும்னு சொன்னா ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்துட்டு போனா மறுபடியும் வீட்டுக்கு தான் போறாரு. வீட்டுக்கு போனா வயதானவர்கள் தான் அங்க இருக்காங்க. இன்னொன்னு இது இந்த ஏசிம்டமேட்டிக் எப்படி இருக்கு என்ன எதுவும் டெய்லி விதவிதமா வருது. அதுவும் இந்த சூழ்நிலையில ஏதோ டைப் 2 வைரஸ் ஒன்னு சொல்றாங்க, லண்டன் வைரஸ் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த அச்சம் இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இண்டஸ்ட்ரிக்கு அகைன்ஸ்ட் இல்ல, பொறுத்து பொறுமையா பண்ணலாம். இது சூழல் இல்லன்றீங்க, இது பொருந்திய சூழல் இல்லன்றீங்க. ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்ல பேச தொடரும். சசிரேகா, இப்போ அந்த உத்தரவை திரும்ப பெறணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது. இது அரசுக்கு பின்னடைவா பார்க்கலையா? நீதிமன்றத்திற்கும் வழக்கு போயிருக்கு, நீதிமன்றம் விசாரிக்க போகுது. இல்ல, இது வந்து கொரோனாவை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ஒரு புத்தம் புதிய நோயா தான் இது இருக்குதுங்க. இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நம்ம முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இதுல பின்னடைவு முன்னடைவுன்றதுக்கெல்லாம் அந்த வாதத்துக்கே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. மக்களை காக்க வேண்டும். அதே சமயம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம தொழில் துறைகள்லாம் முடங்கி இருக்கு, எல்லாமே முடங்கி இருக்கு. பள்ளிக்கூடங்கள் இன்னும் மூடப்பட்டிருக்கு. அதை 10th +2 நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எந்த அடிப்படையில செலக்ட் பண்ண போறோம்னு இருக்குது. விடாது பிடித்துக் கொண்டிருக்கும் நீட் தேர்வுகள் போன்றவையெல்லாம் நமக்கு இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ண போறாங்க? இன்னொன்னு 10th ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஆன்லைன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இஷ்யூ இருக்குது. பசங்க என்ன பண்றாங்க, 1 or 2 or 3 hour ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன்ட்டு ஆன்லைன் கிளாஸ் போறாங்க 10th பசங்க, வளர்ந்த பிள்ளைங்களே கூட. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி போனை கொண்டு வந்தாலே தப்பு கிளாஸ் ரூம்லன்றது போய் இன்னைக்கு கிளாஸ் ரூமே போனுக்குள்ள வந்துட்ட பின்னாடி அந்த 2-3 மணி நேரங்கள் தவிர அதுக்கப்புறம் என்னென்ன கேம்ஸ் இருக்குதோ அத்தனையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல ஆடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சர்வே ரேட் நம்ம ஸ்கூல்ல கேட்டிருந்தோம். அவங்களை கண்காணிக்கிறதுக்கு பெற்றோர் இருக்காங்க. அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு குறித்து நம்ம பேசுறோம். இல்ல, இது முதல் முறை இல்ல. நீங்க அரியர் மாணவர்கள் ஆல் பாஸ்ன்னு சொன்னீங்க, ஏஐசிடியும் ஒத்துக்கல, யூஜிசியும் ஒத்துக்கல, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. ஒரு முடிவு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு, கல்வியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டு அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, எதிர்காலம் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுனால சரியா இருக்க முடியும் அரசுக்கு? இல்லங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல போகும்போது என்ன சொல்றாங்க, அந்த கிளாஸ் 1 hour இருக்கு, 2 hour இருக்குன்னா 20 நிமிஷம் பசங்க அந்த ஆன்லைன்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் வெளியில போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. சோ பசங்க கிளாஸ்ல இருக்காங்களா கேம்ஸ்ல இருக்காங்களா நம்மளால எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? அவன் காதுல இயர்போனை போட்டு போன வச்சு இதுக்கும் நீங்க பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் முடியும்? இல்ல, அந்த மாதிரி நம்ம ஐசிஎம்ஆர் இதே ஐசிஎம்ஆர் எக்ஸ்பர்ட் மீட்டிங் என்ன சொன்னிச்சு, இதே பிரதீப் கௌரும் சரி சௌமியா சுவாமிநாதனும் நமக்கு ஜூன் மேலே என்ன சொன்னாங்க, அவங்க கொரோனா இதோட போகாது, அதோட வாழ பழகி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நம்ம உடனே எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிடலையே. அதுக்கு தானே அதுக்கு பரத் கேட்டார்ல, காணும் பொங்கலுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க வேண்டியதானே?
இல்ல அதான் என்னன்னு சொல்லிடுறேன். அவங்களே இதே ஐசிஎம்ஆர் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்க, அவங்க ஹர்ட் இம்யூனிட்டி அந்த கூட்டத்துக்குள்ளவே அதுக்குள்ள ஐசிஎம்ஆர் கூட்டம் எக்ஸ்பர்ட் மீட்டிங்ல உள்ள விவாதிக்கப்பட்ட விஷயம் இது. இல்ல நீங்க பிரதீப் கவுர் சொல்றது குகானந்தம் சொல்றதெல்லாம் விட்டுருங்க. இது அபிஷியலா மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து செயலாளர்கிட்ட தலைமைச் செயலாளருக்கு கடிதம் வந்தாச்சு. ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க? நீங்க என்ன எடுக்க வாய்ப்பு இருக்கு? காணும் பொங்கல் கேள்வியே வச்சுட்டீங்க, இந்த கேள்வியே வைக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் இல்ல நீங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் செல்போன் டைவர்ட் ஆகி போறதுனால இழுத்து பிடிக்க வேண்டியதா இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. இல்ல அப்படி எல்லாம் இருந்தும் கூட நாம அதெல்லாம் அனுமதிக்கலன்னு சொல்றேன் நானு. இன்னும் அது பசங்களுக்கு வந்து இப்ப 18 சரி, காணும் பொங்கலுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறமா நீங்க மத்திய உள்துறை செயலாளரோட கடிதத்துக்கு பதில் சொல்லலாம். காணும் பொங்கல் வந்து இப்ப 2 லட்சம் பேருக்கும் மேல ஒரே இடத்துல அந்த மெரினா பீச்ல கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. போயிட்டு அவங்க வரமாட்டாங்க, அங்கே ஃபுட் எடுத்துப்பாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய போஸ்ட் நம்ம அங்க போடணும். அதுக்கப்புறம் அவங்க போடுற அந்த குப்பைகள் எல்லாம் அல்றதுக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு டீமே. இதேதான் 800 திரையரங்கம், 1000 திரையரங்கம், தியேட்டருக்கு 300 பேர் வீதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நடக்க போகுது. தியேட்டர் கேண்டீன் இருக்கு, அங்கேயும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் ஒன்னாதான் நிப்பாங்க, ஒன்னா சத்தம் போடுவாங்க, படம் பார்ப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம் சொன்னதன் அடிப்படை இப்போ ஒரு தியேட்டருக்கு ஒரு 4 பேர்ல இருந்து ஒரு 10 பேருக்குள்ள பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மானிட்டரிங் கமிட்டி நம்ம போட்டிருக்கோம். அது போதும். ஆனா நீங்க 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடக்கூடிய அந்த மத்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல இருந்து பொழுதுபோக்கு இடங்கள்ல இருந்து பீச்ல இருந்து எந்த வகையில நம்ம கட்டுப்படுத்த முடியாது? பல லட்சத்துல ஒரே சமயத்துல கூடக்கூடிய மக்களை. அதனாலதான் அதை நம்ம அன்னைக்கு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். தியேட்டர்ன்றது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன உங்களோட நிலைப்பாட்டுல உறுதியா எடுக்க போறீங்களா? இல்ல திரு நாராயணன் சொல்றாரு இல்ல உத்தரவு திரும்ப பெற்றுதான் ஆகணும்ன்றாரு. அதை நோக்கி தான் நகரணுமா? வேற வழி இல்லையா? இல்ல அதுதான் ஸ்கூல்ஸ் கூட நான் சொன்னது இதனால தான். நம்ம அப்ப வச்சோம் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு, பசங்க எல்லாம் எக்ஸாம் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், 10th+2 வைக்கலாமா கன்சிடர் பண்ணிட்டு திரும்ப அந்த கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் அதை மாத்தினோம். அதே மாதிரிதான் இதுலயும் பாத்தீங்கன்னா அது வந்து கோரிக்கை, இது உத்தரவு, மத்திய உள்துறை அமைச்சரோட உத்தரவு பின்பற்றி தான் ஆக போறீங்களா? உத்தரவு திரும்ப பெறப்படுமா? 100% இருக்கைக்கு அனுமதி கிடையாதா? இல்லங்க, ஐசிஎம்ஆர் சொன்னாலும் சரி, எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்னாலும் சரி, எஸ்ஓபி என்ன சொல்லியிருக்குன்றது அது ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயம். ஏற்கனவே நம்ம நிறைய பேசின விஷயம். அவங்க மாநிலத்திற்கு உட்பட்டு அங்க இருக்க இஷ்யூஸ் இல்ல சசிரேகா, நேரம் இல்ல, இன்னும் 3 விருந்தினர்கள் காத்திருக்காங்க. அடிப்படையில கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியாம இருக்காது. கண்டிப்பா புரியுது. கூட்டமைப்பினர் என்ன டெசிஷன் எடுக்க போறீங்க, என்ன டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். எல்லாரும் கேட்டதன் அடிப்படையில் இந்த முடிவை கொடுத்தோங்க. இப்ப மீண்டும் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்வர் அதை நிச்சயம் பரிசீலிப்பார்ன்றது என்னுடைய கருத்து. திரு நாராயணன், விஜய் படம்னா டார்கெட் பண்ணி இப்படி நடக்குதுன்றாரு திரு ராஜன். இல்ல அவருடைய அறியாமையினால் அப்படி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு பொதுவான அறிந்தமையால் தான் சொல்றேன். பொதுவான எனக்கும் ராஜன் அவர்களை நன்றாக தெரியும், அதே மாதிரி அவருக்கு என்ன தெரியும். வரிசையா 3 படத்துக்கு நடந்திருக்கு அப்படின்றாரு. மத்திய அரசாங்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. அதனாலதான் நான் அறியாமைன்னு சொன்னேன். அப்கோர்ஸ் அவர் வந்து என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். இருந்தாலும் இந்த விவகாரத்துல அரசியல் பேசுவது என்பது அது அவருடைய தொழில் சார்ந்து அவருடைய ஆதங்கத்தினால ஏதோ பேசணுமேன்னு பேசுறாரு, அவ்வளவுதான். ஏன்னு சொன்னால் இது ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸ் தான் தவிர எனக்கு தெரிந்து இந்த ஒரு படம் தான் வருதான்னு எனக்கு தெரியல. நிறைய படம் வரலாம், எத்தனை படம் வந்தாலும் சரி. நானும் விஜயனுடைய ரசிகன் தான், நானும் அஜித்தினுடைய ரசிகன் தான். ரஜினி சார் படம் வந்தாலும் பார்ப்பேன், கமலஹாசன் படம் வந்தாலும் பார்ப்பேன். அதனால இதுல ஒன்னும் பிரச்சனை. நெய்வேலியில இருந்து தன்னந்தனியா அழைச்சு வரப்பட்டார் விஜய் அப்படின்னு நினைவு கூட்டுறாரு. அதெல்லாம் இல்ல, பழசெல்லாம் நினைச்சு பாக்கணும்ன்றாரு. இல்ல கார்த்திகேயன், மெர்சல் படத்துக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்கணும்ன்றாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு மெர்சல் படத்துல மத்திய அரசு என்ன செஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தெரியல, மத்திய அரசுக்கும் மெர்சல் படத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அதே மாதிரி ஒருத்தர் ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு எங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சட்டப்படி எல்லாமே நடந்திருந்தா சட்டப்படி தான் நடக்கும். இதை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து திரை உலகம் வந்து நல்லா இருக்கணும்னு நாமளும் நினைக்கிறோம். திரை உலகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக தமிழ் திரை உலகம் வந்து சிறப்பான முறையில இருக்கணும் தான் நாம நினைக்கிறோம். அதற்கு முதல்ல நமக்கு வந்து வாழ்வாதாரம் என்பதற்கு ஒரு வாழ்க்கை வேண்டும். அந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அந்த பல விஷயங்கள், குறிப்பா இந்த ஏசி அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்க நாங்க கார்த்திகேயனுக்கு நல்லா தெரியும், நம்ம தொடர்ந்து ஸ்டுடியோஸ்ல வந்துதான் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடந்த சில மாதங்களாக இப்ப ஸ்கைப்லயே பேசிக்கிட்டு இருக்கோம், வீட்டுல இருந்து பேசுறோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஏசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு உலகம் முழுக்க சொல்கிறார்கள், இந்தியாவிலும் சொல்கிறார்கள், தமிழகத்திலும் சொல்றாங்க. ஆனால் சரியான கேள்வி கேட்டார் பரத். 14ஆம் தேதி காணும் பொங்கலுக்கு ஏன் அனுமதிக்கவில்லை? ஜனவரி 1ஆம் தேதி 31 நைட்டு ஏன் அதை செய்யல? இதெல்லாம் வந்து நான் பாராட்டுகிறேன். நான் வந்து மாநில அரசை பாராட்டுகிறேன். இப்பயும் சொல்றேன், அந்த அவர்கள் அனுமதிக்கவில்லை, கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம் எனக்கு புரிகிறது.
ஆனால் இந்த அதே உறுதியை இதுலயும் காட்டணும்ன்றீங்க. இது உறுதியை காண்பிக்கிறோம். ஓகே திரு ராஜன், மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. தமிழக அரசும் மறுபரிசீலனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நீதிமன்றத்திற்கும் வழக்கு போயிடுச்சு. மாஸ்டர் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகாம அல்லது OTT தளங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? என்ன நடக்கும் நினைக்கிறீங்க ராஜன்? நானா? ஆமா ஆமா, நீங்க தான். மாஸ்டர் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகும், தொழிலை முடக்க மாட்டாங்க, தொழிலாளருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. என்னன்னா என்ன நடைமுறை விதிமுறையோ, இந்த மக்களை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் அரசு விதித்திருக்கிறதோ அதை திரையரங்க உரிமையாளர்கள் கண்டிப்பா சிறப்பா செய்வார்கள். பல விஷயத்தை அனுபவித்தோம். நம்ம ட்ரெயின்ல 12 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு ஏசியோட அனுமதிக்கிறோம். அது போய் இது 3 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் 1 hour டைம் சுத்தப்படுத்துறது, மருந்து அளிக்கிறது எல்லாம் நடக்குது. அதனால இந்த அரசாங்கம் நீங்க நம்புறீங்களா இந்த உத்தரவு அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றம் அது எனக்கு தெரியாது. அது மத்திய அரசு மேலும் அழுத்தம் கொடுத்தது இல்ல கோர்ட் அழுத்தம் கொடுத்ததுன்னா யார் என்ன பண்ண முடியும்? நல்ல மனசோட முதல்வர் அறிவிச்சிருக்காரு, அவருக்கு நன்றி. இப்ப மத்திய அரசுக்கு நல்ல மனசு இல்லையா, கோர்ட்டுக்கு நல்ல மனசு இல்லையா, பாரத்துக்கு நல்ல மனசு இல்லையா? சார், நல்ல மனசு இருந்தா எல்பிடி லோக்கல் டாக்ஸ் நீ ஏன் தமிழ்நாடு மட்டும் போட்டிருக்க? எடுக்க சொல்ல அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்க வேண்டியதானே? நீ ஆல் இந்தியா பூரா ஒரே ஒரு டாக்ஸ் எடுத்தீங்க, தமிழ்நாடு மட்டும் 2 வரி இருக்க. அதான் உதாரணம் சொல்றேன். அது கேட்கணும்னு தெரியல, பட் கேட்டா எங்க இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பழிச்சிருக்குமே. இல்ல 50% 100% எத்தனை இருக்கனாலும் மாஸ்டர் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகும், அதுல ஒன்னும் சிக்கல் வராது. அதுல ஒன்னும் பிரச்சனை. ஓகே பரத், ஏதாவது ஒரு புள்ளியில எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி தானே ஆகணும். 2020 முக்கால்வாசி வருஷம் மாதங்கள் போயிடுச்சு. இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சு தானே வைக்கணும். அந்த தொடக்கமா மாஸ்டர் படம் ரிலீஸ் இருக்க கூடாதா? வாய்ப்பு இல்லையா? சார், நான் ஒரு விஷயம், எனக்கு நாம அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. சசிரேகா அவங்க கிட்ட அவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு நிதானமா பேசக்கூடியவங்க. ஆனா இந்த இடத்துல மரீனா பீச்ல 2 லட்சம் பேர் கூடுவாங்க, கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஆனா திரையரங்குகளை அந்தந்த திரையரங்கு உரிமையாளர்கள் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, சேஃபா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய கேள்வி, நாளை ஒருவேளை கோயம்பேடு கிளஸ்டர் மாதிரி தியேட்டர் கிளஸ்டர் வந்தா பொறுப்பேற்பது யார்? அரசு பொறுப்பேற்குமா, திரைத்துறை பொறுப்பேற்குமா, தியேட்டர்காரர்கள் எங்க தியேட்டர் தான் பொறுப்பேற்றுப்பாங்களா? ஒருவேளை அப்படி நடந்தால் தியேட்டருக்கு இவ்வளவு ஃபைட், இப்படி சீல் வைப்போம், ஏதாவது நீங்க SOP ஒட்டி ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. எந்த தியேட்டருக்கு யாரு போவா, யாரு படம் பாப்பான்ற எந்த ஆவணமுமே இருக்காது. ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அக்ராஸ் த கவுண்டர் வாங்குற தியேட்டர்ஸ் நிறைய இருக்கு. இது ஐடென்டிபிகேஷன் மறுபடியும் நான் அதான் சொல்றேன். ட்ரெயினோ பிளைட்டோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான ஐடென்டிபிகேஷன் இருக்கு, இதுல இல்ல. சோ யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? ஒருவேளை ஏதாவது ஒரு நடந்தால் இதற்கு பொறுப்பேற்பது யார்? இன்னொன்னு, ட்ரையல் அண்ட் எரர்ல நாங்க 100% விட்டு பாக்குறோம், செஞ்சு பாக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கு ராஜன் சொன்னார் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பண்ண படம்னு. சார், ட்ரையல் அண்ட் எரர்ல பண்றதா இருந்தா ஸ்கூலுக்கு பண்ணுங்க, 10வது 12வது மாணவர்களை வரவைங்க. அவர்களுடைய வருங்காலம் 200 கோடி இல்ல, அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. எத்தனையோ கோடிகள் அவருடைய வருங்காலம். ஏன்னா ஒரு வருஷம் மிஸ் ஆச்சுன்னா அந்த பையனுக்கு அந்த பிற்கால அதுக்குதான் 70% பெற்றோர்கள் கேள்வி கேட்கிறேன். பெற்றோர்கள் கலந்து ஆலோசித்து பள்ளிக்கூடம் பேசியிருக்கீங்க, திரையரங்கை திறப்பதற்கு யாருக்கிட்ட கலந்து ஆலோசிச்சு பேசியிருக்கோம்? ஒண்ணு. அடுத்த கேள்வி நான் வரேன், இதை ஒரு என்டர்டைன்மெண்ட், அது இண்டஸ்ட்ரி வரணும். அடுத்து நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அரசு தெளிவுபடுத்துமான்னு. பிப்ரவரி மாசம் 2 டெஸ்ட் மேட்ச் நடக்க போது தமிழ்நாட்டுல, சென்னை சேப்பாக்கத்துல இந்தியா இங்கிலாந்து மேட்ச். அதற்கு நீங்க எப்படி திறந்து விட போறீங்க? 100% திறந்து விடலாமா? ஓபன் ஏர் ஸ்டேடியம்ல மேட்ச் நடக்க போகுது, அதற்கு என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா நீங்க எல்லாமே நம்ம இங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம மாத்திக்கலாம்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இங்க இருக்கிறதுனால நான் இதெல்லாம் கேட்கிறேன். 2வது, திரையரங்கை பொறுத்தவரை அத்தியாவசியம் இப்ப இல்ல. நான் என்ன சொல்றேன், இதே படத்தை 2 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றதால ஒண்ணும் ஆயிடாது. மேபி அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த தயாரிப்பாளருக்கு வேணா கஷ்டம் இருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடங்களையும் பல விஷயங்கள், அந்த ஆலைகள், பல விஷயங்கள்ல நீங்க ரிலாக்ஸேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணாதது. நாளைக்கு அரசாங்கம் இதுல ஒரு முடிவு அறிவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, செய்திகள் வருது, பார்க்கலாம். நன்றி அனைத்து விருந்தினர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நியூஸ் நேர்பட பேச நிறைய பேருக்கு எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.